டாக்கோஸின் பாட்காஸ்ட் வழங்குவோர் ஆஷிராமா செஞ்சு மற்றும் நண்பர்கள். ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும். யாராச்சும் ஃபர்ஸ்ட் அது என்னது இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கப்பா. இந்த வாட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இந்த வீடியோவோட டாபிக் என்னன்றத மத்த 3 பேரும் சொல்லுவாங்க. சோ ஆரம்பிங்கப்பா. இந்த வீடியோட டாபிக் என்னன்னா அனிமே vs கார்ட்டூன். இதை பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் அண்ட் வீடியோவில் பேச போகிறோம். ப்ரோ ஐமோட்டாக்கு நீ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. நான் இப்போதைக்கு ரோபினா ப்ரோ நீயே ஸ்டார்ட் பண்ணி விடு. சரி என்கிட்ட தான் வந்து நிற்பீங்க. ஐமோட்டாக்கு மனசுடைஞ்சு போயிருக்காருப்பா, நீயே பண்ணு, அப்புறமா ஜாயின் ஆயிப்பாரு. ஏன்டா ப்ரோ சுண்ணாம்பு கல்ல வச்சு தேய்ச்சி விடுறேன் வரட்டு ஆளும் வண்டைய ஒரு பாட்காஸ்ட்ல வந்து மழை வண்டைய என்ன சோ ப்ரோ இந்த வாட்டி நம்ம தனித்தனியாக பேச வேண்டாங்க, எல்லாரும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து ஒவ்வொருத்தர் மட்டும் பேசினா போதும் ப்ரோ. டைம் எல்லாரும் கம்மியாக இருக்கு. நான் பேசுறேன். நீ ஸ்டார்ட் பண்ணி விடு ப்ரோ. நானே பேசுறேன். அனிமேஷன் தான் ப்ரோ, அனிமேஷன் தான். ஆனா அதோட டார்கெட் வந்து கிட்ஸ் தான், நம்ம கிடையாது ப்ரோ. டோரிமான் அனிமேஷன் தான் ப்ரோ, அனிமிக்குள்ள தான் வரும். அனிமேஷன் ப்ரோ அனிமிக்குள்ள தான் ப்ரோ வரும். ஆமா லவ் மட்டும் தான் இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, அனிமேல நிறைய வகை இருக்கு ப்ரோ, டைப்ஸ் இருக்கு. நான் சொல்றேன், அத பத்தி நான் வேற பாட்காஸ்ட்ல தனியா பண்ண. இப்ப நம்ம இல்ல நான் சொல்றேன், நான் டாபிக் எடுத்து வச்சிருக்கேன், சொல்றேன், நீ சொல்லு ப்ரோ. எனக்கு பென்டன். ப்ரோ பேப்ளேட். ஆமா ப்ரோ. எனக்கு டோராவின் பேர் டேய் சும்மா இருடா. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. நீ எதுவுமே கிடைக்கலையா?
அனிமேஷன் ப்ரோ அதில் அவதார்லாம் அவ்வளோ டார்க்லாம் இருக்காது ப்ரோ. இறந்த டெட் பாடி காமிச்சிருக்க மாட்டாங்க. சீன்ஸை தூக்குறானுங்க இது நிறைய. அது மாதிரி ஆசுமா சென்ஸ் இந்த சீரோட்டை லாலிபப்பை மாற்றினாங்களா? ஆமாம் ப்ரோ, அது ஒரு பெரிய கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கழிச்சு நான் நடுவில் இல்ல நீங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவங்க ஜோயின் ஆகுவாங்க நம்புவோம். நீங்க பேசுங்க ப்ரோ. நீ பேசு ப்ரோ. ப்ரோ சொல்லு ப்ரோ. நானா நானா யாரு நானா? பேசுறீங்களா இல்ல என்ன பண்றது? பேசு. நீ முடிச்சிட்டியா ப்ரோ? நான் பேசுறேன். போயிட்டாங்க, பிளாக் ஆகிட்டீங்க. பேசுங்க ப்ரோ, அவங்க வரும்போது அர்த்தம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ இப்ப நான் கண்டனுக்குள்ள வரேன். அனிமே வெர்சஸ் கார்ட்டூன். அனிமே என்ன கார்ட்டூன் என்ன? கார்ட்டூன் சொல்ல போனா வந்து சுட்டி டிவில போட்ட எல்லாமே கார்ட்டூன். அதாவது சின்ன பிள்ளைங்களையே அவர் என்ன சொல்ல, சின்ன பசங்களையே இது நோக்கி வர கார்ட்டூன். பண்ணாகவோ அப்படி காமெடி அதெல்லாம் கலந்து கிட்ஸுக்காகவே கிரிஞ்சித்தன்மா ஜோக்ஸ் கிட்ஸுக்காகவே இருக்கும். அதே அனிமே ஒரு அனிமேட்டட் சீரிஸ் இருக்கும்ல, அது நிறைய வந்து நிறைய ஏஜ் ரேட்டிங் இருக்கும். கார்ட்டூன்ஸ்னாலே குழந்தைகளுக்கு. ஆனா இந்த அனிமே பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. நருட்டோ கூட PG-13 தானே, 13 வயசுக்கு மேல. அப்படி ஒரு ஏஜ் ரேட்டிங் வந்து நருட்டோக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம செயின்சோ மேன், வேற ஹெல்ஸ் பேரடைஸ், அதே மாதிரி டொரோரோ, இப்படி மாப்பாஸ் பண்ணக்கூடிய நிறைய அனிமேஸ் வந்து R-rated. ஒரு நியூடிட்டி அப்படி அதுக்காக கொடுப்பாங்க. அப்படி நிறைய இருக்கு ப்ரோ. அது 18+ இல்லை, அது 18+ இல்லை, அது அடல்ட் பார்க்குறது. 18+ங்கிறது அதான் ப்ரோ R-rated. டிவி மெஜ்ஜுன்னு சொன்னா புரியாது, விளங்குதா? அதுக்காக ஃபுல் வைலன்ஸ் தான் ப்ரோ. அதுல நான் இல்லை ப்ரோ. அந்த அனிமேல கூட அந்த அனிமேல ஆமாம் ப்ரோ. அந்தமே கொஞ்சம் அந்த ஐயோ மீட் பண்ண விடுதே. ஓகே ப்ரோ, கரெக்டாக. ஓகே, நான் மியூட் பண்ணுறேன். டோபினா ப்ரோ ப்ரோ ஃப்ரெண்ட்கள் ஒருத்தர் வந்து மீதி பாதிட்டு தொடரலாம். நான் ஸ்டார்ட் பண்ணேன் பெருசாக போய்கிட்டே இருப்பேன். சொல்லு ப்ரோ. ஆசிராமா ப்ரோ சொல்லு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வர வரைக்கும் பேசுகிறோம். ஓகேவா ப்ரோ? இன்றைக்கி வந்து கார்ட்டூன் வர்சஸ் அனிமே எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வருவோம்.
ஓகேவா. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இந்த ட்ராப் பண்ணி வந்தாங்களா, எப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரில் வந்து மேலே பார்த்துருக்கீங்களா, ஒரு சைடில் இந்த கன்னித்தீவுன்னு ஒரு இது போடுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஆமா ப்ரோ, அந்த நியூஸ் பேர் வேணாம், கோபரேட்டர் வேணாம். ஸோ நீங்கள் பேசு. அந்த இதுதான் ப்ரோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது. அந்த நியூஸ் பேப்பரில் டாப்பில் போட்டு அதில் தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் இந்த சும்மா அந்த ட்ராயிங் மாதிரி அது மாதிரி அந்த அரசியல்வாதிகளை கலாய்க்கிற மாதிரி போடுவாங்க தெரியுமா, ட்ராயிங்கு அந்த மாதிரி. இந்த ஹவுடல் வந்துட்டாங்க அந்த அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு நாள் சிஎம்னு ஒரு படத்தில் கூட அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் வர நாக்க பிடிச்சி இழுக்கிற மாதிரி, ஒரு நாள் முதல்வர். ஓகே, அந்த இது ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இதில் தான் ப்ரோ வந்தது. அதுதான் ஸ்டார்ட் ஆனது. ஓகேவா, இந்தியாவுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய ட்ராயிங்ஸை வந்து கம்பைன் பண்ணி இந்த ரோல் கணக்காக சுற்றி விட்டாங்கன்னா அது வந்து இந்த ஒரு அனிமேஷன் மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் ப்ரோ இருந்தது. ஓகேவா, அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து பிலோன்சி டெரோஸ்டிப். அது நான் சொல்கிறேன், ஸ்பெல் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ப்ரோ இல்லை ஸ்பெல் பண்ணுறேன், நான் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை PHLENAKISTOSCOPE. ஓகேவா, அதான் ப்ரோ ஸ்டார்டிங் அந்த பிக்சரை வச்சு ரோல் பண்ணி எடுத்தாங்க ப்ரோ, மூவ் பண்ணி. ஓகேவா, இப்போ ஒரு சில பண்ணுவாங்கண்ணே, நிறைய பேஜ் உள்ள டிராயிங்ஸ் பண்ணி போட்டு ஒரு சின்ன கேன் புக் மாதிரி அப்படியே பேஜ் தாக்குல அந்த டிராயிங்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ற மாதிரி அனிமேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரியா? ஆமா ப்ரோ, அது அந்த நோட்ல எட்ஜ்ல பண்ணுவாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ. அதுல தான் ப்ரோ நான் நிறைய அதே மாதிரி பண்றதா தான் ப்ரோ. இந்த அமெரிக்காக்காரங்க தான் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன், கார்ட்டூன் ரெண்டு தனித்தனியாக இருந்தது ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காக்காரங்க தான் அனிமேட்டட் கார்ட்டூன் பேரை வச்சு, அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு பேரே கிடையாது அது ஸ்டார்டிங்கில், அதுக்குன்னு தனியாக ஒரு பேரே கிடையாது. அமெரிக்காக்காரங்க தான் அனிமேட்டட் கார்ட்டூன் பேரை வச்சு, அதுக்கப்புறம் போக வந்து அது அனிமேட்டடை தூக்கிட்டு கார்ட்டூன் மட்டும் வச்சு அந்த சின்ன பையங்களுக்காக அவர் சொன்னார், டோபி ராமோ சொன்ன மாதிரி சின்ன கிட்ஸுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க ப்ரோ. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தவங்க தான் நம்ம ஜாப்பனீஸ்காரங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த அமெரிக்காவில் வந்து இந்த மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெரி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இந்த நம்ம ஜாப்பனீஸ்காரங்க அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களுக்கு வந்து நம்ம இதில் வந்து இவங்க இங்கிலீஷ் இதில் வந்து காமிக்ஸ்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவங்க அந்த அனிமேட்டட், அதுக்கப்புறம் மூவிஸ்க்கு போவாங்க, இந்த மார்வல், டிசி, அது எல்லாமே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த காமிக்ஸ்லேருந்து தான் ப்ரோ வந்தது. எல்லாருக்கும் தெரியும் தானே? இந்த யாராவது இந்த பேட்மேன், சூப்பர்மேன், அதே மாதிரி ஸ்பைடர்மேன் காமிக்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா ஸ்டார்டிங்கில்? ஆமாம் ப்ரோ, நான் படிச்சிருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ? தமிழ்லயே இது காமிக்ஸ் இருக்கே ப்ரோ. ஆமா ப்ரோ, இங்கெல்லாம் விற்கும், நான் வாங்கி படிச்சிருக்கேன் தமிழ்ல. ஆமா ப்ரோ, அதே மாதிரி வந்து ஆனந்த விகடன், குமுதம் அந்த மாதிரி இருந்ததுல இந்த குட்டி குட்டி கதைகள். அதே மாதிரி இந்த இரும்பு கை மாயாவி. ஆமா ப்ரோ, லோகேஷோட நெக்ஸ்ட் படம் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது ஒரு இது மாதிரி காமிக் மாதிரி. அந்த மாதிரி இத்தனை வருஷமா வந்து கன்னித்தீவுன்னு ஒரு கதை கூட ஓடிட்டு இருக்கு இந்த தினத்தந்தி பேப்பர்ல. லாங்கஸ்ட் ஸ்டோரி ஒன் பீஸ் மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்பானுங்க. சரி, ஓகே. சோ அப்படிதான் இருக்கும். அண்ட் இப்போ நான் என்னோட வாதத்தை முடிச்சுட்டு நான் கிளம்பலான்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என் தொண்டை ரொம்ப பயங்கரமா வலிக்குது. சோ நான் இன்னைக்கு ப்ராட்காஸ்ட் சும்மா ஒரு 40-45 நிமிஷம் தான் வச்சிருப்போம், போதும். ஏன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, நான் மாலை வாங்கி வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நீங்க ஹவுடல் பேசுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் கார்ட்டூனுக்கும் அனிமேக்கும் இருக்க மிகப்பெரிய டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஆஃப் கோர்ஸ். பிகாஸ் அனிமேன்றது லைக் 0 to up to your death. நீ வந்து ஒரு அனிமேன்றது நீ ஒரு குறிப்பிட்ட ஜானருக்குள்ள கொண்டு வர முடியாது. நீ எந்த அனிமே எடுத்தாலுமே அது 2 ஜானர் கலந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். லைக் ஷின்சான் நீ எடுத்துட்டா கூட அது வந்து சைல்டு அனிமேனாலுமே அது சைல்டு அண்ட் 18+ ரெண்டத்தோட ஒரு கலவையா தான் இருந்திருக்கும். பட் அதை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது தான் ஒரு பக்கம் அது அனிமேவா மாறுது, இன்னொரு பக்கம் கார்ட்டூனா மாறுது.
பட் அமெரிக்கான்னு பார்க்கும்போது அவங்க மோஸ்ட்லி அனிமேஷனு குழந்தைங்களுக்குன்ற ஒரு ஃபோக்கஸ்ல அவனுங்க கொண்டு போயிட்டானுங்க. அமெரிக்காவோட கேபிட்டலிசம் படி அவனுங்க என்ன பண்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு லெவல் கீழே இருக்கிற நிறைய நாடுகள் ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது தான் நிறைய பேர் அனிமேஷன் கார்ட்டூன் இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் ரெண்டுமே வந்து ரியல்ல எடுக்கிறது கிடையாது, ரெண்டுமே ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு விஷயம், கதைகளை சொல்றதுதான். அண்ட் கடைசியில ஏதாச்சும் ஒன்று நல்ல கதையோ இல்லைன்னா ஒரு வேல்யூவோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்குன்றது. சரி நான் விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணட்டா? நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் விட்டதுலேருந்து. எதில் விட்டோம்னா அந்த இந்த ஜாப்பனீஸ் வந்து இந்த அமெரிக்காவில் வந்து அந்த இன்ஸ்பயர் பண்ணி பண்ணாங்கன்னு சொன்னேன். அந்த காமிக்ஸ்லேருந்து அவங்க மாங்கா கிரியேட் பண்ணி அவங்க ஓன் ஸ்டைலில் வந்து இந்த அனிமேஷனை வந்து அனிமேஷன்லேருந்து அவங்க அந்த ஏஷனை வந்து எடுத்துகிட்டு அனிமே பண்ணாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் சொல்கிறது வந்து அனிமே வேறு, அனிமே வேறு, கார்ட்டூன் வேறு, ரெண்டும் வேறு. அது வந்து அப்படி சொல்கிறது வந்து தப்பு தான். இப்போ ட்ராகன் பால் கூட டாம் அண்ட் ஜெர்ரி கம்பேர் பண்ணால் அது எப்படி கம்பேர் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அனிமே ட்ராகன் பால் வேறு, ட்ராகன் பாலோட ஜானர் வேறு, டாம் அண்ட் ஜெர்ரியோட ஜானர் வேறு. அதே மாதிரி சோட்டா பீம் கூட அட்டாக் ஆன் டைட்டன் கம்பேர் பண்ண முடியுமா ப்ரோ சொல்லுங்கள்? வாய்ப்பில்லை ராஜா. எப்படின்னா இது வந்து கிட்ஸ் பார்க்க ஜானர் கணக்காக இருக்கும், அது வந்து வேறு அடல்ட் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. இப்போ நான் அந்த ஜானர் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கொடாமான்னு ஒரு ஜானர் இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு இது வந்து ஜாப்பனீஸில் இதுக்கு வந்து மீனிங் வந்து கிட்ஸ்னு அர்த்தம் ப்ரோ. ஓகேவா? கிட்ஸில் வந்து இந்த போக்கிமான், டோரிமான் அந்த மாதிரி இருக்க ஜானர்ஸ்லேருந்து வரும் ப்ரோ. இதே கார்ட்டூனில் வந்து இந்த கொடாக்கா கிடையாது, அதுக்கு வந்து பேர் வந்து வேறு இருக்கும். நான் அந்த இதில் ஒரே ஜானருங்கிறனால சொல்கிறேன். இதில் வந்து டோரா, இந்த சோட்டா பீமு, இந்த டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மாதிரி வரும் ப்ரோ. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சினின் ஒன்று இருக்குது ப்ரோ. சினினில் வந்து இந்த ட்ராகன் பால் ஜி, அதுக்கப்புறம் இந்த நருட்டோ, இந்த ஜுஜுட்சு கைசன் சொல்லலாமா தெரியல. மிஸ்டேக் அது ஷோனன் ப்ரோ. சோனனா? ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ப்ரோ. விடு சோனன். ஓகேவா? அதில் இது ஜுஜுட்சு கைசன் வருமா ப்ரோ? அதில் ப்ரோ இதை பற்றி சொல்லி நான் வந்து ஷோனன் நான் வந்து வந்து பாய்ஸ்னு ஒரு இது இருக்கு. அதாவது நம்மள மாதிரி டீனேஜ் ஆடியன்ஸை வந்து எப்படி சொல்றேன், அந்த மோட்டிவேட் பண்ணக்கூடிய நிறைய இது வந்து இந்த ஷோனன் அனிமேஷன் இருக்கும். குறிப்பா நருட்டோல பாத்தீங்கன்னா, நருட்டோ வந்து ஒரு மோட்டிவேஷனான பையன் உங்க எல்லாருக்கும் தெரியும். நருட்டோ தான் மங்கிடி லூஃபி, அதே மாதிரி நம்ம கோகு, அப்படி அதே மாதிரி ஷோனன் இருக்கும். ஆனா வந்து இந்த நீங்க கேட்டிங்க பாத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் ஷோனனானு, அதுல வந்து சின்ன ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. ஏன்னா ஷோனன் வந்து மேபி டீனேஜ் ஆடியன்ஸ், நம்மள மாதிரி ஆடியன்ஸை மெயின் பண்றதுக்காக எடுக்கப்பட்டது. ஆனா வந்து ஒரு சில வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் இருக்குதானே, அது கூட ஷோனனா இல்ல ஷெய்னனா ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம். அட்டாக் அண்ட் டைட்டன் நடக்கும் போது அவங்களோட வயசு நம்ம வயசு கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ அடல்ட்ஹுட்டுக்கு போறவங்களோட டெசிஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது காட்டுறதுனால அது கண்டிப்பா ஷோனன் தான். அண்ட் ஷோனன்ல இன்னொரு முக்கியமான வித்தியாசம், அந்த ஷோனன்ல வர நிறைய கேரக்டர்ஸ்க்கும் அந்த பாக்குறவங்களுக்கும் ஒரே வயசா இருக்கும். லைக் ஃப்ரம் டீனேஜ் டு அடல்ட்ஹுட் போறவங்க, இல்லைன்னா பேசிக் டீனேஜ், இல்லைன்னா டீனேஜ் முடியறவங்க, இவங்களை பொறுத்துதான் இருக்கும். அண்ட் அதுலயும் நிறைய ஜானர்ஸ் இருக்கு. லைக் ரொமான்ஸ் அண்ட் ஃபீல் குட் அண்ட் ஆக்ஷன், த்ரில்லர், ஹாரர், அந்த மாதிரி அதெல்லாம் போகும். அந்த ஜோனனில் வந்து இந்த டீனேஜர்ஸ் அந்த மாதிரி இவங்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த ஃபைட் சீனு, அந்த ஹாரரு, அந்த ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அதிலே சைனன் வந்து இந்த சைனன் அனிமேஷனில் வந்து இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் அதுலேயே வரும். அது ப்ரோ அது லிட்டரலி வந்து சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ல போயிடுது. ஏன்னா வந்து ஷெய்னன் எடுத்துக்கிட்டீங்கனாலே வயலன்ஸ் அப்படி தாறுமாறாக்கும். அதே மாதிரி அட்டாக் அண்ட் டைட்டன்ல எவ்வளவு வயலன்ஸ் இருக்கோ அதே அவ்வளவு வயலன்ஸ் இருக்கு. ஸோ ஷோனன் லைக்க வேண்டிய எல்லா அம்சமும் அதுலயும் இருக்கு, ஷெய்னன் லைக்க வேண்டிய எல்லா அம்சமும் அதுல இருக்கு. ஸோ அந்த அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து அந்த ஃபேன்ஸை முடிவு பண்ணி கேட்டும் அது ஷோனனா ஷெய்னனானு. இதை நான் மட்டுமே நிறைய பேர் பேசிட்டாங்க. ஒவ்வொரு அனிமேலுமே வந்து நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட ஜானர் தான் சொல்ல முடியாது. எல்லா அனிமேவும் நீங்க பேசிக் எடுத்து பாத்தீங்கன்னா அது ரெண்டு ஜானரும் இல்லைன்னா ரெண்டு கேட்டகரிக்கும் நடுவுல தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டிபேட் பண்ண முடியாது. டிபேட் பண்ணா இதை வச்சு நம்ம ஒவ்வொரு இதை வச்சு டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நார்மலா விடுறதே பெஸ்ட். ஆமாம், அதே இதில் வந்து கார்ட்டூனில் வந்து இந்த பாய்ஸ் அந்த இது, அதுக்கப்புறம் இன்விசிபிள், அடுத்து ரிக்கன் மோன்ட்ரி அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் பாருங்கள் அதில்
அதே மாதிரி அதில் வந்து எப்படின்னா இந்த அடல்ட் இந்த பிளட்டு தெறிக்கிறது, இந்த பாடி பிச்சு எரியுது, அந்த மாதிரி கொஞ்சம் இதாக எடுத்துருப்பாங்க, வைலன்ஸாக எடுத்திருப்பாங்க. அதுலேயே வந்து சிம்பிளா ஜாப்பனீஸில் ஒண்ணு சொல்லட்டா, சொல்லுங்கள். ஆளவந்தான் படம்லாம் யார் யார் பாத்திருக்கீங்க? கமலஹாசன் நடிச்ச ஆளவந்தான் படம். ஆயம் நானு நான் பார்க்கல. அந்த படத்துல ஒரு லைக் டிராமாட்டிக்கான ஒரு மர்டர் சீன் நடக்கும். அந்த சீனை வந்து ஷார்ட் பண்ணிருப்பாங்க. லைக் அது வந்து கொஞ்சம் அனிமேஷன் கார்ட்டூன் ஸ்டைல்ல இருக்கும். இந்த வயலன்ஸ் ஓப்பனா காட்டக்கூடாதுன்றதுதான். இப்போ அந்த அனிமேஷன் சொல்லுவீங்களா இல்லைன்னா கார்ட்டூன் சொல்லுவீங்களா? பிகாஸ் அது பார்க்கும்போது அவ்வளவு தெரியாது, பட் நமக்கு தெரியாது எவ்வளவு கொடூரமான சீனு, அது எவ்வளவு சாந்தமா காட்டியிருக்காங்க. சோ இது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, கார்ட்டூன் இந்த அனிமேட்டட் கார்ட்டூன்? அது வந்து ஆளவந்தான் மூவி ப்ரோ. இது என்ன புது வகையா இருக்கீங்க? வா ப்ரோ. சாமி கண்ட்ரோல். சோ நம்ம இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற கோடு சின்ன பசங்க ஆடியன்ஸ் நம்ம என்ன சொல்றோம். சோ இது நம்ம இட்ஸ் அப் டு தி டிபேட். நம்ம எந்த ஆங்கிள் சென்சார்ஸ் பண்றோம், எந்த ஆங்கிள் பாக்குறோம்ன்றது பொறுத்தா இருக்கு. சோ இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் தொண்டை கட்டுது. சோ நான் இந்த வீடியோல இதுல இருந்தே விளைவிக்கிறேன். சோ நன்றி. ஓகே ஓகே, வரம் பாருங்க. சிக்னேச்சர் டயலாக் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய் பாய், see you, bye, next பாட்காஸ்ட் சந்திக்கலாம் ப்ரோ. அதே மாதிரி அந்த நான் சொல்லிக்கிறேன், முடிச்சிடுறேன். நீ பேசு ப்ரோ. யாரு ப்ரோ பண்ணிப்பாருனா? நீ பேசு ப்ரோ. நீங்க பேசி முடிக்கிற அதுல வைக்கும் ப்ரோ. அது வந்து அந்த ஜாப்பனீஸ்ல வந்து நிறைய ஜானர் இருக்கு ப்ரோ. அதுல வந்து ஹெராமு, இச்சிக்கி, அதுக்கப்புறம் இசுகாயி, இச்சி. ப்ரோ தப்பா சொன்ன விடு ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. நீ சொல்லு ப்ரோ. நீ அதே மாதிரி இருக்கிற அப்படியே சொல்லாம நானும் சொல்லிட்டு இருந்தேன் அந்த மீனிங் இல்ல டைப்ஸ். ஓகே ஓகே ப்ரோ. அதே மாதிரி ஹெண்டாய்னு ஒன்று இருக்கு ப்ரோ. அது வந்து அது ஓவர்ஃப்ளோ பாத்தீங்களா? ஓவர்ஃப்ளோ. ஆமா ப்ரோ. அது வந்து பேசக்கூடாது நம்ம அதை பத்தி. சரி. அது வந்து யாராவது இது பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டி பார்த்துருக்கீங்களா? அந்த ஜானர் அந்த ஜானர் ப்ரோ. அது ஹெண்டாய் கரெக்ட். யாரை பார்க்கலாம் போய் பாருங்க. ஆனா 18+ மட்டும் போய் பாருங்க, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. வேணா ஒரு ப்ரொமோஷனா இருக்குது, போயிட்டு போது பாத்துட்டு போறாங்க. என்ஜாய் பண்ணுங்கடா. நீ மீடியஸ் பேசு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் முடிஞ்சது, அவ்வளோதானா? இதுக்கிட்டே மெனக்கட்டி எழுதி கொண்டு வந்திருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பேப்பர் எழுதி கொண்டு வந்தேன், முடிஞ்சிருச்சு. ஓகே. இந்த மாராஜ் பேசுறதுக்கா? நான் சொல்ல போனா பேச வேண்டிய விஷயம் நிறைய கிடக்கு. இன்னும் கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன். டைம் இல்லை ப்ரோ யாருக்கும். இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். எல்லாரும் உடம்பு இல்லை. பாய். சரி, எல்லாரும் ஒரு ஃபைனலாக சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போங்க எல்லாரும். என்னது? ஏதாவது ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க. முடிச்சு விடு ப்ரோ. நானா? கருத்தூசி போடு ப்ரோ. கருத்தூசி. மை கருத்து இஸ் வாட் இஸ் ஐம் சேயிங். ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அது கங்கால வந்தது கார்ட்டூன், அது கிண்டல வந்தது அனிமே. அதை பத்தி ஃபுல்லாவே நாம வந்து இன்னும் நிறைய பாட்டா பண்ண போறோம். அதாவது இது வந்து அனிமே வெர்சஸ் கார்ட்டூன், அது மிகப்பெரிய இஷ்யூ. ஸோ அதை பத்தி பேச போனோம்னா இந்த ஒரு பாட்காஸ்ட் சொல்ல போனா காண போதாது. என்ன ப்ரோ, நான் சொல்றது சரிதானே? ஆமா ப்ரோ, இது பார்ட் 1 தான். இது ஜஸ்ட் பார்ட் 1 தான். இந்த பாகுபலி இந்த பிகினிங் இந்த மாதிரி இது ஜஸ்ட் பிகினிங் தான். ஸோ வந்து நிறைய வந்து இந்த பார்ட் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 எபிசோட்ஸா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பேச வேண்டிய நிறைய இருக்கு. சென்சார்ஷிப் இழுத்தாலே அவனுக்கு இன்னொரு தனி பாட்காஸ்ட் போகும். அதே தமிழ் டப்பிங் கார்ட்டூன் அப்படி இப்படி இழுத்தாலே அதுக்கு ஒரு தனி இது போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ற டாக்ஸிசிட்டி எடுத்தாலே அதுக்கு தனி பாட்காஸ்ட் போகும். சொல்ல போனா இந்த அனிமே வெர்சஸ் கார்ட்டூன்னதே ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சை, அதாவது மிகப்பெரிய என்ன இஷ்யூ. அப்படி எடுத்து என்ன சொல்றேன், ஒருத்தர் சொல்லுவான் கார்ட்டூன் பெஸ்ட்னு, இன்னொருத்தர் சொல்லுவான் பெஸ்ட்னு. அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ரெண்டு நடுவில் ஒருத்தர் சொல்லுவான் போங்கடா பொம்மை படம் பார்த்துட்டீங்க, நாம பார்க்க மூவின்னு நாம வந்து மார்வல் ஹாலிவுட் மூவிஸ் சொல்லுவான். அப்படி நிறைய ஃபைட் இருக்கு. ஸோ அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலப்பற கிளப்பான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? முடிச்சுக்கலாம். ஓகே, முடிச்சுக்கலாங்களா? கரெக்டா சொல்லவே இல்லை. கரெக்டா 30 மினிட்ஸ் ஆக போகுது, ஆயிருச்சு. வரட்டா கைஸ், வரட்டா ப்ரோ. இப்படிலாம் பேசாதீங்க ப்ரோ, மாணவனை கவுண்ட் பண்ணிடுறேன் ப்ரோ.
ஆமா அது வேற ஏன் ப்ரோ நீ வேற 3 பேரும் பசங்க வேற அதான் நீங்க என்ன கேக்குதி இடம்பாங்க. வன்மம் மாதிரி. என்னடா கேக்குதி மாதிரி பேசுறீங்கம்பாங்க. என்னது ப்ரோ? என்ன ப்ரோ என்னடா கேக்குதி யார் மாதிரி மாதிரி பேசுறீங்க? கேக்குதி நானா? நானா இல்ல ப்ரோ இல்ல கட் பண்ணிடலாம். பண்ணிக்கலாமா? திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரோ. ஸ்பான்சர் யாரு ப்ரோ? ஸ்பான்சர் நான் சொல்லிடுறேன். ஸ்பான்சர் வந்து என்னோட பானிபூரி கடை. அவங்க பானிபூரி கடை, என் நருட்டோ வேஷ்டி சட்டைகள், அது மட்டும் இல்லாம நருட்டோ வேஷ்டி சட்டைகள், ஜுடிஷியல் டிப்ஸோகள், ஓட்டாகு பனியன் சட்டிகள், ஒரஜிமார் லவ்லி, என் ஹினாட்டா சோப்ஸ், என் சாகுரா செருப்புகள், என் இட்டாச்சி கூலிங் கிளாஸ். ப்ரோ ஹாஷிராமா உட் ஸ்டைல் ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ ஏதாச்சும் இருக்கும். ப்ரோக்லி பாடி ஸ்ப்ரே. இல்ல ஹாஷிராமா கைவினை பொருட்கள். டோகிராமா பாய்சன், சாகுரா வானவில் கழகம். போடுவோம். நிறைய ஸ்பான்சர்ஷிப் இருக்கு இன்னைக்கு. என்ன மாதிரி கொண்டு சொல்ல வேணாம். சரி. நெக்ஸ்ட் லைவ்ல போட்டுருவோம் ஒரு எனக்கு டவுட் இருக்கு, கேட்டுக்கவா? இது நம்ம கக்காசிக்கு மைட்லிக்கு என்ன சம்பந்தம்? தலைவர் தனி பாட்காஸ்ட்ல போனோம். அந்த பாட்காஸ்ட் முடிச்சுக்கலாம். பாய். பாத்துக்கலாம். நான் கட் பண்ணிக்கிறேன். பாய் பாய் பாய். முடிச்சுக்கலாம் பாய்.